ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பாலிமார்பிசம். ஸோ லைக் இன்டர்ஃபேஸ், இன்ஹெரிட்டன்ஸ், தென் வந்து கலெக்ஷன் இருக்க மாதிரி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஊப்ஸ் கான்செப்ட். நம்ம வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னா, we are going to create one thing. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு மல்டிபிள் திங்கை வந்து நம்ம வந்து அசிஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ லைக் ஒரு டெஃபினிஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ பாலினா என்ன அப்படின்னா மெனி அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து மெனி ஃபார்ம்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கும். ஓகேவா? சாரி, வெயிட், நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சொல்ல ஆரம்பிச்சிடறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஜஸ்ட் வந்து பாலிமார்பிசம். ஸோ இதுவும் லைக் ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட், லைக் சிமிலர் டு இன்டர்ஃபேஸ், இன்ஹெரிட்டன்ஸ், தென் வந்து கலெக்ஷன். இந்த கான்செப்ட் மாதிரியே இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஈவன் தோ நம்ம வந்து பாலிமார்பிசம் வந்து நம்ம வந்து கோடிங்ல வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், பட் அதுதான் நம்மளுக்கு வந்து பாலிமார்பிசம்னு தெரியாமலே நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஸோ பாலினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைக் மெனி அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. மார்பிசம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒன்றை வந்து நம்ம வந்து மல்டிபிள் திங்கை வந்து நம்ம வந்து அசிஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஒன் திங் with the help of one thing we are going to assist multiple things. இப்போ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஒரு மெத்தட் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இதை தான் நம்மளுக்கு வந்து பாலிமார்பிசம் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு லைக் கிரியேட் ஒன் திங். ஸோ அந்த ஒரு திங் வந்து விச் ஷுட் அசிஸ்ட் ஸோ மல்டிபிள் திங். ஓகேவா? ஸோ நம்ம கிரியேட் பண்ற ஒன்று பலதை வந்து நம்ம வந்து அசிஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அசிஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பாலிமார்பிசம்ல நம்மளுக்கு வந்து ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோடிங் வந்து நம்மளுக்கு சேம் கிளாஸ்க்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதே வந்து நம்மளுக்கு ஓவர் ரைடிங்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த ஒன்றை வச்சு நம்ம வந்து மல்டிபிள் திங்ஸ் வந்து அசிஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 3 மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். லைக் M1, M2, M3 அப்படின்ற மாதிரி நான் ஒரு 3 மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மெத்தடு வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்றோமோ அப்பெல்லாம் பேக்எண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு மெமரி வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகும். அப்போ ஒவ்வொரு மெத்தடுக்கும் தனித்தனி மெமரி வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகும். ஸோ அப்போ இந்த மல்டிபிள் மெமரி கன்சப்ஷனை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஏன் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் நேம் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரே மெத்தட் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு மெமரி தான் நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து மெத்தட் நேம் வந்து எம் தான், பட் அதை வந்து நம்ம வந்து வேரியஸ் ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அதாவது மல்டிபிள் பர்பஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே நான் வந்து சொல்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ லெட் த கிளாஸ் நேம் பி த மெத்தட். ஓகே, ஸோ ஓவர்லோடிங். ஓகே, ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோடிங் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேம் கிளாஸ்க்குள்ள வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த சேம் கிளாஸ்க்குள்ள நான் மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். பட் அந்த மெத்தட் நேம் எல்லாமே வந்து நான் சேம் நேமா வந்து நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ எதனால வந்து நான் சேம் நேமா கொடுக்க போறேன் அப்படின்னா,
அப்பதான் நம்ம வந்து மல்டிபிள் மெமரி கிரியேஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பப்ளிக் வாய்ட் எம் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கும் நான் எம்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு 4 மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். பட் இந்த 4 மெத்தடுக்கும் நான் வந்து சேம் நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸா வந்து எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜாவாவோட ரூல் வந்து நம்மளுக்கு வந்து வயலேட் ஆகுது. ஏன்னா ஜாவா ரூல்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் நேமும் நம்மளுக்கு வந்து யூனிக்கா இருக்கணும். தென் நம்ம யூஸ் பண்ற இந்த வேரியபிளும் நம்மளுக்கு வந்து யூனிக்கா இருக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் ஸ்கோப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ பண்ணும். பட் இங்க எரர் த்ரோ பண்ணா நம்ம எப்படி லைக் இந்த பாலிமார்பிசம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஏன்னா பாலிமார்பிசமோட ஒரு ரூலே என்ன அப்படின்னா we are going to create one thing so which should assist multiple thing. அப்ப இந்த ரூலை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ண போறோம், லைக் ஒரு பாலிமார்பிசம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போற எக்ஸாம்பிள் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, ஸோ இந்த ஓவர்லோடிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ லைக் நம்மளுக்கு வந்து வித்தின் த சேம் கிளாஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகுறது வந்து ஓவர்லோடிங். அப்போ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெத்தட் நேம் வந்து நம்மளுக்கு வந்து சேமா இருக்கணும். ஸோ மெத்தட் நேம் should be same. பட் நம்மளுக்கு வந்து மெத்தட் நேம் சேமா இருந்தா நம்மளுக்கு எரர் வந்து த்ரோ பண்ணுது. அப்போ இதுல வந்து இன்னொரு ரூல் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து மெத்தட் நேம் சேமா இருக்கணும். பட் அந்த மெத்தட்ஸை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ எய்தர் பை த நம்பர் ஆஃப் பேராமீட்டர் ஆர் by argument. Okay, so either we should differentiate by the number of parameter or by the sorry, not an argument, or by the data type. Okay, so either நம்ம வந்து number of parameter வச்சு நம்ம differentiate பண்ணணும், இல்லனா data type வச்சு நம்ம வந்து differentiate வந்து பண்ணணும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஒரு பேராமீட்டர் வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். இப்போ செகண்ட் மெத்தட்லயே நான் ஒரு பேராமீட்டர் வந்து நான் வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ இதை வந்து நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா டைப் வச்சு நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் மெத்தட்ல வந்து நான் வந்து 2 பேராமீட்டர் வந்து நான் பாஸ் பண்ணலாம். இந்த தேர்ட் மெத்தட்ல வந்து நான் வந்து 3 பேராமீட்டர் வந்து நான் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து அடிக்காது. ஓகேவா? ஏன்னா லைக் இந்த பாலிமாரிசமோட ரூல் என்ன அப்படின்னா ஸோ நம்ம மெத்தட் நேம் சேமா இருக்கணும். பட் அந்த மெத்தட்ஸை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படின்னா எய்தர் பை த நம்பர் ஆஃப் பேராமீட்டர் ஆர் பை த டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம மல்டிபிள் M1 மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோமா. இப்போ இதுக்குள்ள வந்து நான் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து செட் பண்றேன். ஸோ int a அப்படின்னு நான் வந்து செட் பண்றேன். ஓகே, இங்க கீழே இருக்க மெத்தட்லயே நான் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து செட் பண்ண போறேன். இப்போ நான் அகைன் நான் வந்து int b அப்படின்னு நான் வந்து செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பேராமீட்டர் வந்து சிமிலரா இருந்தா நம்ம டேட்டா டைப் வந்து டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் நான் வந்து மாத்திடுறேன். ஸ்ட்ரிங் மாத்தினா எரர் போயிடுச்சு. இப்போ இந்த எம் மெத்தட்ல நான் என்ன பண்றேன், 2 பேராமீட்டர் வந்து நான் வந்து செட் பண்றேன், int a கமா int b. ஸோ அடுத்த இருக்க மெத்தட்ல நான் என்ன பண்றேன், இங்கேயும் நான் வந்து 2 பேராமீட்டர் வந்து செட் பண்றேன். ஸோ int a கமா string b அப்படின்ற மாதிரி நான் வந்து பேராமீட்டர் வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெத்தட் நேம் சேமா தான் இருக்கு. பட் அதை வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ எய்தர் பை த நம்பர் ஆஃப் பேராமீட்டர் ஆர் பை த டேட்டா டைப் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்போ எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து பேராமீட்டர் வந்து செட் பண்றோமோ அப்பெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம அந்த மெத்தடுக்கு வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்றோமோ அதை பொறுத்து ஸோ இந்த கரஸ்பாண்டிங் மெத்தடு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எல்லா மெத்தட்லையும் ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு சிஸ் அவுட் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து நான் வந்து பார்த்துட முடியும். ஸோ அதனால ஜஸ்ட் நான் நம்ம பாஸ் பண்றதுக்கு ஆனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து ஜாவாவை பொறுத்த அளவுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு மெயின் மெத்தட் தேவை. ஸோ அதனால PSVM அப்படின்ற ஷார்ட்கட்டை வச்சு நான் மெயின் மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன்.
எப்பயுமே நம்மளுக்கு மெயின் மெத்தட் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம இந்த எம் மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ பட் கீழே இருக்க மெத்தட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கைண்ட் ஆஃப் நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸா அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதனால இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ மெத்தட் ஓவர் லோடிங், ஸோ லைக் OL is equal to new of method overloading அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கோம் OL அப்படின்னு. ஸோ ஓவர்லோடிங் டாட் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மெத்தட்ஸ் வித் சிமிலர் நேம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ எம் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நாங்கள் அந்த எம் மெத்தட் வந்து நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள வந்து நான் இன்புட் வந்து 4 அப்படின்னு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்போ 4ன்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 யூசேஜ்ன்னு இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த 4க்கு பதிலாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் லைக் LMTA அப்படின்னு நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நம்ம பாஸ் பண்ற அந்த ஆர்குமெண்ட் வந்து எந்த மெத்தட்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா பை ஓவர்லோடிங் த அதர் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்போது மிச்சம் எல்லா மெத்தடும் நம்மளுக்கு ஓவர்லோட் பண்ணுது. ஸோ இப்போ இல்லை நான் வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். லெட்ஸ் இப்போ நான் 34,67 அப்படி நான் வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? ஆப்வியஸா வந்து இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ திஸ் பர்டிகுலர் மெத்தட் எக்ஸிக்யூட்ஸ் பை ஓவர்லோடிங் த அதர் மெத்தட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே கிளாஸ்க்குள்ள வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கனால இங்க நம்மளுக்கு வந்து ஓவர்லோடிங் வந்து அக்கர் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்வியஸா வந்து எனக்கு அவுட்புட் வந்து 3467 எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஓகேவா? ஸோ ஹவு இட் எக்ஸிக்யூட் இன் த சென்ஸ் பை ஓவர்லோடிங் அதர் மெத்தட். இப்போ ஒரு வேல்யூ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து கன்வெர்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ LMTA அப்படின்னு நான் வந்து மாத்திட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு ஆப்வியஸா வந்து எந்த மெத்தட் ரன் ஆகும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் ரன் ஆகும். அப்போ திஸ் பர்டிகுலர் மெத்தட் எக்ஸிக்யூட்ஸ் பை ஓவர்லோடிங் த அதர் மெத்தட். ஓகே, ஸோ நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து ஜட்ஜ் வந்து பண்ண முடியுது. ஓகே, விச் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து கம்பைல் டைம்லேயே நம்மளுக்கு வந்து டிசைட் ஆயிருது. அதனால இந்த ஓவர்லோடிங்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ விச் ஆல்சோ கால்ட் அஸ் அன் கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஓகே, ஸோ லைக் கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொன்னாலும் அது வந்து ஓவர்லோடிங் தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு மெத்தட் தான், எம் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். பட் இட் இஸ் அசிஸ்டிங் மல்டிபிள் திங்ஸ். லைக் நம்ம வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் வந்து பாஸ் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் மெத்தட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது பை ஓவர்லோடிங் த அதர் மெத்தட். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து பாலிமார்பிசம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஒன் திங். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் திங் வி ஆர் அசிஸ்டிங் தி மல்டிபிள் திங்ஸ். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம கோடிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் எஸ், நம்ம வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம அசெஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து படித்தோம். ஸோ அசெஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ லைக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ லெட் இட் பி நான் அந்த அசர்ட் அப்படின்ற அந்த கிளாஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே டாட் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசட் ட்ரூன்னு 2 மெத்தட் இருக்கு. அசட் ஈக்குவல்ஸ்னு எனக்கு வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பட் நம்மளுக்கு மெத்தட் நேம் வந்து சிமிலரா இருந்தாலும் அதோட டேட்டா டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் வந்து ஆகும். ஏன்னா இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ் மெத்தடை வச்சு இப்போ நான் வந்து 2 ஸ்ட்ரிங்கை நான் வந்து பாஸ் பண்ணாலும் எனக்கு வந்து கம்பேர் பண்ணி எனக்கு வந்து சொல்லும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ஒரு அசர்ட் ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து 2 ஸ்ட்ரிங்கா வந்து நம்மளுக்கு வந்து இன்புட்டா வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இன்னொரு மெத்தட் லைக் இப்போ நம்ம வந்து ஒரு 2 நியூமரிக்கல் வேல்யூ கம்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். டெசிமல் வேல்யூ கம்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இல்லை இது கூட நம்ம ஏதாவது மெசேஜ் வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசர்ட் ட்ரூ அப்படின்றது ஒன்று வந்து பார்த்தோம்.
இதுல வந்து நம்ம வந்து மெசேஜ் வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணோம். ஸோ லைக் வந்து அது ஃபெயில் ஆயிருச்சுன்னா எதனால ஃபெயில் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து பிரிண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இந்த மெசேஜ் நம்ம ஆட் பண்ணலாம், இது பண்ணாமையும் போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இங்க 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்றோம். இதை டைரக்டா பூலியன் வேல்யூ மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் தான் நம்ம வந்து பாஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் பை ஓவர்லோடிங் அதர் மெத்தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அசர்ட் டாட் நான் அசர்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்ற அசர்ட் ட்ரூன்ற மெத்தடுக்குள்ள நான் பூலியன் வேல்யூ மட்டும் நான் வந்து பாஸ் பண்றேன். நம்மளுக்கு மெத்தட் நேம் சேம் தான், பட் மேல இருக்க மெத்தட்ல நம்ம வந்து 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்றோம். இதுல வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஓவர்லோட் த அதர் மெத்தட்ஸ் பை எக்ஸிக்யூட்டிங் த கரண்ட் மெத்தட். பட் இந்த அசர்ட் ட்ரூன்றது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா வித் இந்த சேம் கிளாஸ்க்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அசர்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க நடக்கிறது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு ஒரு ஓவர்லோடிங் தான் நம்மளுக்கு வந்து நடக்குது. இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து கலெக்ஷன் கான்செப்ட் வந்து நம்ம வந்து படிச்சோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஆட் பண்றதுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் அன் ஆட் மெத்தட். ஸோ நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. இப்போ லைக் இப்போ நான் எல் டாட் ஆடுன்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இங்க ஆடுன்றதுல பாத்தீங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு ஆஃப் சிமிலர் நேம், பட் தே ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் பை த டேட்டா டைப். ஓகே, ஸோ ஒரு இதுல நம்ம இன்டிஜர் மட்டும் பாஸ் பண்றோம், இன்னொரு இதுல வந்துட்டு 2 இன்டிஜர் வந்து பாஸ் பண்றோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இன்டெட் ஸ்பெசிஃபிக்காவும் ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 2,67 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ற இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். பட் நம்மளுக்கு மெத்தட் ஒன்று தான், பட் we are utilizing in multiple form. ஸோ இப்போ இது ஆப்வியஸா வந்து எங்க இருக்கு அப்படின்னா சேம் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. அப்போ இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஓவர்லோடிங் வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நம்ம வந்து பண்ணும்போது ஸோ அங்க வந்து அந்த ஓவர்லோடிங் வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ we are creating the one thing and with the help of the one thing we are assisting the multiple things. ஸோ நம்மளுக்கு ஓவர் லோடிங் மாதிரி தான் நம்மளுக்கு மெத்தட் ஓவர் ரைடிங்கும் நம்மளுக்கு வந்து இருக்கு. பட் இந்த ரைடிங் நான் சொன்ன மாதிரி லைக் வந்து மல்டிபிள் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இது எந்த மெத்தட் வந்து ரன் ஆக போகுது அப்படின்றது நம்மளுக்கு ரன் டைம்ல தான் நம்மளுக்கு வந்து டிசைட் ஆகும். அதனால இதை வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் அதே ரூல் தான். ஸோ நம்மளுக்கு வந்து மெத்தட் நேம் வந்து நம்மளுக்கு வந்து சேமா இருக்கணும். எய்தர் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பை த லைக் நம்பர் ஆஃப் பேராமீட்டர் ஆர் பை த டேட்டா டைப் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் 1 அப்படின்னு ஒரு மெத்தடும் நான் இன்னொரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஏன்னா 2 கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ மெத்தட் ரைடிங் 2 ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து 2 கிளாஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இப்போ இந்த 2 கிளாஸ்க்குள்ளேயும் நான் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ பப்ளிக் வாய்ட் எம் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். இதே இதை நான் இன்னொரு மெத்தட்லயும் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து இன்ஹெரிட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் மெத்தட் ரைடிங் 2. அப்போ நம்ம வந்து இன்ஹெரிட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஸோ ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து இன்ஜெக்ட் ஆகும். அதாவது ஒரு கிளாஸோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 எம் மெத்தட் இருக்கு. ஸோ அப்போ எப்போ எந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்? அப்போ இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸோ ஓவர் ரைடிங் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆக போகுது. இங்க வந்து சிம்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து ஓவர் ரைடு அப்படின்ற ஒரு லோகோ வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இங்க நடக்கிறது வந்து அதாவது சேம் கிளாஸஸ்குள்ள நம்மளுக்கு வந்து நடக்கிறது வந்து ஓவர் லோடிங். ஸோ டிஃபரெண்ட் கிளாஸஸ்ல நடக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஓவர் ரைடிங். ஓகே, ஸோ வி ஆர் டூயிங் த ஓவர் ரைடிங். பட் எந்த
மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நான் வந்து ஒரு சிஸ் அவுட் வந்து நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ ஹெலோ அப்படின்றத நான் வந்து ஆட் பண்றேன். இன்னொருதுக்குள்ள நான் இன்னொரு சிஸ் அவுட் வந்து நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். இப்போ எந்த மெத்தட் வந்து ரன் ஆகும்? இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா வந்து ஒரு மெயின் மெத்தட் தேவை. ஸோ இந்த மெயின் மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க ஒவ்வொரு ரைடிங்ல வந்து எந்த மெத்தடை வந்து பிக் பண்ணும் அப்படின்னா ஸோ பேஸ்ட் அப்பான் த ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரைடிங் ஒன்னுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ R1 is equal to new of ஓகே ஸோ 1 அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் R1 டாட்னு கொடுத்து நான் M1 கொடுத்து இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸ் அந்த ரைடிங் ஒன்னுக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்கனால ஸோ அந்த கிளாஸ்ல இருக்க M மெத்தடை வந்து பிக் பண்ணும் by over riding the other M method which is present in the other class. இப்போ இதுக்கு பதிலா நான் வந்து இப்போ இந்த ஓவர் ரைடிங் 2க்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இங்க வந்து நான் வந்து 2 அப்படின்றத நான் வந்து மாத்திடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ஆப்பிள் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ பேஸ்ட் அப்பான் த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து பிக் ஆகுது. அப்போ எந்த மெத்தட் ரன் ஆக போகுது அப்படின்றத நம்மளுக்கு ரன் டைம்ல தான் நம்மளுக்கு வந்து டிசைட் ஆகுது. அதனால தான் இதை வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் நம்ம வந்து சொல்லுவோம். இங்க வந்து டிஃபரெண்ட் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகுறதுனால ஸோ நம்ம இதை வந்து ஓவர் ரைடிங் நம்ம வந்து சொல்லுவோம். பட் இந்த ஓவர் ரைடிங் வந்து நம்ம வந்து கோடிங்ல வந்து யூஸ் பண்ணிருக்கோமான்னு கேட்டா எஸ். இந்த ஓவர் ரைடிங் இல்லாம நம்மளால வந்து ஆட்டோமேஷனே நம்மளால வந்து பண்ண முடியாது. ஏன் ஆட்டோமேஷனே நம்மளால வந்து பண்ண முடியாது? இப்போ நம்ம வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சோம். லைக் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து படிச்சோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னா ஸோ வெப் டிரைவர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து படிச்சோம். இதை நம்ம வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கிளாஸ். ஸோ லெட் இட் பி லைக் குரோம் டிரைவர் கிளாஸ் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? கெட் மெத்தட் தான். இப்போ இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு கெட் மெத்தட் இருக்கு. ஓகே, எங்கேயும் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் எலிமெண்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைண்ட் எலிமெண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? பட் எந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நான் வந்து சொன்னேன். இப்போ நம்ம வந்து வெப் டிரைவர் ஸோ டி இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் குரோம் டிரைவர் நம்ம வந்து கொடுக்கும்போது ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் த பர்டிகுலர் கிளாஸ். ஸோ whenever the class is implemented the methods are getting implemented. பட் இங்க வந்து எந்த மெத்தட் வந்து ரன் ஆக போகுது? லைக் இந்த வெப் டிரைவருக்குள்ள இருக்க கெட் மெத்தடை ரன் பண்ண போறோமா இல்ல குரோம் டிரைவருக்குள்ள இருக்க கெட் மெத்தடை ரன் பண்ண போறோமா? ஸோ அப்போ ஆப்வியஸா வந்து அந்த குரோம் டிரைவருக்குள்ள கெட் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இங்க டெக்னிக்கலா என்ன பண்றோம்? ஸோ வி ஆர் டூயிங் த ஓவர் ரைடிங். அப்போ இங்க வந்து ஓவர் ரைடிங் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ ஈவன் தோ ஸோ த மெத்தட் நேம்ஸ் ஆர் சேம் பட் இட் இஸ் பிரசன்ட் இன் த டிஃபரெண்ட் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு ரைடிங் நம்ம வந்து ஆப்வியஸா நம்ம வந்து பண்றோம். அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம டி டாட் இந்த ஃபைண்ட் எலிமெண்ட் ஆர் லைக் கெட் மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஸோ வி ஆர் டூயிங் த ரைடிங். ஸோ வேர் different classes are involved. So whenever the different classes are involved, so we call it as an overriding. So whenever the same class is involved, so we call it as an overloading. So நம்மளுக்கு overloading ஆ இருக்கட்டும் ரைடிங் ஆ இருக்கட்டும் so rule என்ன அப்படின்னா so the method name should be same but we should differentiate either by the number of parameter or by the data type. So which means technically like we are creating the one thing. So with the help of the one thing we are assisting the multiple thing. So இப்போ நம்ம வந்து இங்க வந்து reusability வந்து நம்ம வந்து நல்லா வந்து அச்சீவ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து வேரியஸ் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணி மல்டிபிள் மெமரி கன்சப்ஷனை வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்றோம் by creating the single method. Okay, so that is why the polymorphism play the curical role.
அப்போ நம்ம வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ண போறோம். அப்போ இந்த பேஜ் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஆப்வியஸா வந்து நம்ம இந்த பாலிமார்பிசம் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து உங்களுக்கு வந்து புரியும். பட் இந்த பாலிமார்பிசம் நம்ம ஆல்ரெடி நம்ம கோடிங்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது பாலிமார்பிசம் தான் அப்படின்றது தெரியாம நம்ம இது வரைக்கும் நம்ம கோடிங்ல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் சேம் மெத்தட் நேம் நம்மளுக்கு வந்து வருதோ அப்பெல்லாம் அங்க வந்து பாலிமார்பிசம் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அங்க வந்து ஓவர் லோடிங் ஆர் ரைடிங் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஆப்வியஸா நம்மளுக்கு நிறைய பிளேசஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது வந்து ஓவர் லோடிங் தான். ஸோ இனிமேல் நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து சிமிலர் நேமா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ஓவர் லோடிங் நடக்குதா இல்ல ஓவர் ரைடிங் நடக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து அனலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிலேட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே.